வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷ்ணவே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமः. ஓம் வான்மே மனசி பிரதிஷ்ඨதா மனோ மே வாசி பிரதிஷ்ഠிதம் ஆவிராவிர்மயேதி வேதஸ்ய மகானிஷ்டः श्रुतं मेव प्रकाशेव अनेन दीदेन अहोरात्रान् सन्ततामि प्रीतं करिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारम् अवतु अवतु माम् अवतु वक्तारम् ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு சௌபாகிய லக்ஷ்மி உபனிஷத்தினுடைய 22வது மந்திரம் பேசலாம். இதில் நேற்று வரைக்கும் 20-21 சர்வசித்தி நிலையை பற்றி பேசணுச்சு. அது அதிசூன்யம் மகாசூன்யங்கிற 2 வார்த்தையை பயன்படுத்தினுச்சு. அதாவது அறிவு அனுபவமாகணும், அனுபவம் அனுபூதி ஆகணும். இதெல்லாம் சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும். பகவத்கீதையில் 18 அத்தியாயம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். முதல் 6 அத்தியாயம் என்ன பண்ணுதுன்னா கர்மயோகத்தை பற்றி சொல்லுது. மொத்த உலகமே பக்தியும் யோகமும் ஞானம்தான் பூரணம். இதில் எது குறைஞ்சாலும் அபூரணம்தான். முதல் 6 அத்தியாயத்தில் கர்மயோகத்தை பற்றி கர்மா செய்யணும், கர்மாவை யோகமாக செய்யணும்னு சொன்னவர் அதனுடைய முடிவில் கிட்டத்தட்ட 300 மந்திரங்கள் உபதேசம் பண்ணதுக்கப்புறம் கடைசி வார்த்தை என்ன தெரியுமா சொல்கிறாரு? தஸ்மாத் யோகி பவ அர்ஜுன். நான் மந்திரங்கள் சொல்கிறத நம்ம சுவாமிநாதன் போய் வெரிஃபை பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சொல்கிற ரெஃபரன்ஸுன்னா அதை 2வது முறை அதை போய் எடுத்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஊர்ஜிதமாகும். உங்களுடைய அந்த ஞானம், அறிவு அனுபவமாகணும், அனுபவம் அனுபூதி ஆகணும்னா இதெல்லாம் உத்தமம். சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். புரியுதா? சம்ஸ்கிருதம் அந்த எழுத்தை தெரிஞ்சுங்கன்னு சொல்கிறது என்னென்னா ரொம்ப எளிமைப்படுத்துறதுக்காக அடியனுடைய இது. இப்போ தமிழில் நான் என்னதான் மந்திரங்களை தமிழ் படுத்தி சொன்னாலும் அந்த மந்திர வார்த்தைகளை உங்களால் கரெக்டாக உச்சரிக்க முடியாமல் தடுமாற்றம் இருக்கும். ஏன்னா ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு பண்ண தெரியாது. அது 1 மாதத்தில் கற்றுக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரே 1 மாதத்தில் கற்றுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 3 கிளாஸில் கற்றுக் கொடுத்துருவேன். அப்படி கற்றுக் கொடுத்துருக்கேன் நான். 3 கிளாஸ் 3 மணி நேரம். என்னுடைய ஹிந்தி கிளாஸ்லாம் ஒரே பெரிய சேலஞ்சு தான். போட்டோம். இப்போது இந்த 6 சாப்டரில் 300 மந்திரங்களுக்கு மேலே ஒரு உபதேசம் பண்ணிட்டு கடைசி வார்த்தை இந்த பக்தியை விட்டுட்டு யோகத்துக்கு வாங்குறார். போதுமா? கர்மா விட்டுட்டு யோகத்துக்கு வாங்குறார். முன்னது கர்ம யோகமாக பண்ண சொன்னார். கர்மா விட்டுட்டு பக்தியை விட்டுட்டு யோகத்துக்கு வாங்குறார். தஸ்மாத் யோகி பவா அர்ஜுனன் முடிக்கிறார். அடுத்த 6 சாப்டர் என்னன்னா உபாசனா பற்றி பேச போகிறார். உபாசனாங்கிறது தியானம். எதுக்குன்னா இந்த அறிவு அனுபவம் ஆகணும். இப்போ நான் உங்களை சொல்கிறேன்ல, நீங்கள் உத்தம அதிகாரின்னு சில பேரை செலக்ட் பண்ணுறேன்னா இல்லையா? இது எதில் உத்தம அதிகாரின்னா நான் எங்கிட்ட லைட்டாக பேசியிருப்பாங்க, இல்லை அவங்கள நான் பார்த்துருப்பேன். அந்த பார்வையில் அந்த குவாலிட்டி நமக்கு தெரியும். அது எப்படி தெரியும்னு கேட்டால் லாஜிக் என்னால் சொல்ல முடியாது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை என்னால் பார்க்க முடியுது. அதனால் சொல்கிறேன். அதுக்கு 100% கரெக்டாக வருது.
சரி, உத்தமாதிகாரினா அவன் குவாலிஃபிகேஷன் என்னன்னா அவன் அப்டேட்டாக இருப்பான். இன்றைக்கி நம்ம ஒன்று சொல்கிறோம்னா இன்றைக்கி வரைக்கும் அதை சரி பண்ணிக்கணும்னு பண்ணுவான். சிரவணம் பண்ணுறதுக்கு நல்லா புரிஞ்சுங்க, சிரவணம் பண்ணுறதுலே அப்டேட்டாக இருப்பான் அவன். எவ்வளோது பின்னாடி எவ்வளோ லேட்டாக, நானும் எவ்வளோதோ விஷயங்களை எவ்வளோதோ லேட்டாக ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணி முதலிடத்துக்கு வந்திருக்கேன். ஆமாம், எத்தனையோ உதாரணங்கள். அது ஒரு சேலஞ்சாகவே நடக்கும் என் லைஃப்பில் மட்டும். அந்த மாதிரி பின்னாடி சேர்ந்து முன்னாடி வருவேன். புரியுதா? ஸ்கூல்லாம் மாற்றுறாங்கல்ல, அப்போ நிறைய வருஷங்கள் நிறைய மாதங்கள்லாம் போயிடும். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் பிடிச்சி அதுக்கப்புறம் மேலே வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ? ஒரு ஸ்கூலை விட்டு இன்னொரு ஸ்கூல் மாற்றினா அவங்களுக்கு தெரியும். நான் வந்து கிட்டத்தட்ட 4 ஸ்கூலு என்னுடைய +2க்குள்ளே மாற்றிருக்கேன். அதுக்கப்புறம் தான் ஒரே காலேஜு ஒரே யூனிவர்சிட்டின்னு பிரசிடென்சியும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும். அங்கே தான் ஹிந்தி இருக்குது. தமிழ்நாட்டில் ஹிந்தி கவர்மெண்ட் நடத்துது தெரியுமா? கவர்மெண்ட் கோர்ஸ் அந்த காலத்தில் வச்சது. என்ன காரணம்? ஓரியண்டல் லாங்குவேஜஸ் எல்லாமே இருக்கும். அரபிக் இருக்கும், உருது இருக்கும், தமிழ், தெலுங்கு எல்லா மொழியும் இருக்கும். இப்போது இந்த உத்தமாதிகாரின்னு எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், அவங்க சொன்னால் கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்குவாங்க டக்கு டக்குன்னு. மத்தியம அதிகாரினா விட்டு விட்டு கேட்பாங்க. இதே ஆடியோவை கேட்க சொல்லியிருக்கோம், டே 1 சொல்லியிருக்கோம். உங்களுக்கு சொல்கிறது தான் எல்லாருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லோரும் சமந்தான். அதம அதிகாரியாக இருந்தாலும் சரி, மத்தியம அதிகாரியாக இருந்தாலும் சரி, உத்தம அதிகாரம் தெரியும், என்னை பொறுத்த வரைக்கும் சமந்தான். ஆனால் நீங்கள் அப்டேட் பண்ணாதப்போ கொஞ்சம் வருத்தம் ஏற்படும். அது நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ விட்டு விட்டு கேட்குறான், கேட்க சொன்னாங்க. ஆனால் எனக்கு விட்டு விட்டு தான் எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை சரி. எப்பயுமே சந்தர்ப்ப சூழ்நிலை சரி இருக்காது. முதல்ல அந்த அறிவுக்கு வாங்க. சூழ்நிலை மாறும், சூழ்நிலை மாறும். சூழ்நிலை ஒரு நாளும் மாறாது. உன்னுடைய உள்ள கர்மா இருக்குது, அது வாசனையாக இருக்குது, அது வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் தான் நீ அறிவுபூர்வமாக, அறிவு இருந்தால், இந்த பிரம்மஞானம் இருந்தால் அதை நீ டேக்கிள் பண்ணி நீ செய்ய வேண்டியது செஞ்சிருவேன். அறிவு இல்லாதவன் அந்த சூழல் பின்னாடியே போய் என்ன பண்ணிடுறான், எங்கேயோ போய் கிடக்கிறான். அவன்லாம் குறிக்கோள் கொள்கையெல்லாம் வச்சுக்க முடியாது. எப்போ கேட்டாலும் அவன் இந்த கதை தான் சொல்லுவான், சூழ்நிலை சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை. என்றைக்காவது ஒரு நாளைக்கு சூழ்நிலை சரியாக இருக்கும். அது என்ன வாழ்க்கையா? சூழ்நிலை சரி பண்ணுறதுக்கு தான் பிறந்திருக்க, நல்லா புரிஞ்சுக்கோ. அச்சா, அவன் விட்டு விட்டு கேட்பான். இதே 1800 ஆடியோஸ் 2000 ஆடியோஸ் இருக்குன்னா டே 1லேருந்து இன்றைக்கி வரைக்கும் அப்டேட் பண்ணவங்களும் இருக்காங்க. இடையில இந்த அப்டேட் ஆனவங்களும் இருக்காங்க. 3 வருஷம் கழித்து அப்டேட் பண்ணவங்களும் இருக்காங்களா இல்லையா? ஒரு நாளைக்கு 2, 3ன்னு விவேகமாக நிதானமாக. அவசரம் கூடாது. அவசரப்பட்டுலாம் அது கேட்காமலே இருக்கலாம். அவசரப்பட்டு கேட்குறது. அப்படி விட்டு விட்டு கேட்குறவன் மத்தியம அதிகாரி. எப்பயாவது கேட்குறான் பாருங்கள், அவன் அதுவும் அதிகாரி. அவர் சொன்னார், கேட்டு பாருங்கன்னு சொன்னார். எப்பயோ கேட்குறேன்னு அது கடைசி காலம் வரைக்கும் அது அதமமாகவே இருக்கும். அது மேலேயே வராது. அதுக்கு வேறு விஷயத்தில் கவனம் செலுத்தும். சாப்பிட்றது, தூங்குறது. 8 மணி நேரம் தூங்குற, 8 மணி நேரம் வேலை செய்கிற, போதும். அதுக்கு மேலே நீனா என்ன பண்ணுற, கமிட்மெண்ட்டு, கடன் வாங்கியிருக்கேன், அதை வாங்கி, சரி கடன் வாங்கியிருக்கேன், இனிமேல் வாங்காதன்னா நிறுத்த மாட்டான். அது ஒரு ஹேபிட். அது எதுலேயுமே ஒரு முறையாக இருக்காது, நிறையாவும் இருக்காது. நம்ம வைராக்கியம் தாங்க எல்லாமே. நம்ம மனசில் வாங்கக்கூடாதுன்னா வாங்க முடியாது. வாங்கலான்னா அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், அப்படியே போய்கிட்டே இருக்கணும். போகலான்னா போகலாம், போக வேண்டாம்னா போக வேண்டாம். அப்படி தான் போயிட்டு இருக்கோம். முதல்ல தெளிவான அறிவு இருக்குது. அது சித்தை சுற்றி இருக்காது. சித்தம் ஒரே குப்பை கூலம் அது இது எல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் கொள்கை குறிக்கோளை வச்சுருக்கோம். கொள்கை குறிக்கோள் ஒன்று தான் இருக்கணும். ஒரு கொள்கை குறிக்கோள்னால் என்ன அர்த்தம் தமிழில் சொல்கிறேன். குறிக்கோள்னால் ஒரே ஒரு டார்கெட்டு, கொள்கைன்னா அதுக்கான வாகனம். அதனால் உங்களுக்கு சொல்லுவேன், நிறைய சங்கல்பம் பண்ணாதீங்க. குடும்பத்துக்கு ஒரு சங்கல்பம் பண்ணுங்கள், தொழிலுக்கு ஒரு சங்கல்பம் பண்ணுங்கள், இந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு சங்கல்பம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இறைவனுக்கு ஒன்று, குடும்பத்துக்கு ஒன்று, தொழிலுக்கு ஒன்று. அதுதான் மேலான வளர்ச்சி, அதுதான் பூரணம். அப்படி என்னைக்காவது ஒரு நாள் கேட்குறது, நானும் கேட்டுருக்கேங்கிறத பார்த்தா அப்படி நெளியிறது, அதெல்லாம் அவங்கவுங்களுடைய மனநிலை தான் காரணம். ஒருங்க இது நீங்கள் என்னை பார்த்து நீங்கள் உள்ளே வரத்துக்கு முன்னாடி உங்களை ஜட்ஜ் பண்ணுறது, அப்புறம் கிளாஸ்க்கு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே எல்லா கேட்டகரியும் நம்ம மைண்டில் இவங்க உத்தம அதிகாரி, இவங்க மத்தியம அதிகாரி, இவங்க அதம அதிகாரின்னு தெரியும். நம்ம கண்டுக்க மாட்டோம், சொல்ல மாட்டோம்.
அதே மாதிரி சிரவணத்துலேயும் எப்படி உத்தம அதிகாரி, மத்தியம அதிகாரி, அதம அதிகாரின்னு சொல்கிறோமோ, மனனத்துலேயும், மனனம்னா இப்போ நீங்கள் 2வது ரவுண்டு போகிறோம். 2வது ரவுண்டில் உங்களுக்கு தெளிவான தத்துவமசிங்கிற அந்த வாக்கியமானது நன்றாக உணர்த்தப்படும். ஜகத் யார், நீங்கள் யார், ஜீவன்னா என்னங்கிறது நல்லா புரியும். அந்த நிலையில் அது பேர் மனநம்னு பேர். அங்கே அனுஷ்டானம் ஸ்டார்ட் ஆகிடும். இது நாள் வரைக்கும் வெறும் சிரவணம் மட்டுமே பண்ணியிருந்துருக்கலாம், தியானத்துக்கே போகாமல் இருக்கலாம். தியானம் அதுக்கு தான் சொன்னேன். இந்த முதல் 6 சாப்டரையும் அவ்வளோ உபதேசங்கள் பண்ணிவிட்டு கடைசியில் யோகியா மாறுன்னா, யோகியா மாறினா தான் அறிவு அனுபவமாக மாறும். நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு அறிவிலே இருக்குது, எனக்கு தெரியும், அப்படியே லைட்டாக இருக்குது, நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் இருக்கும். அனுபவம் வந்துடுச்சுன்னா ஆனந்தமயம் சுவைக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு மாதிரி மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே குடிக்கொண்டிருக்கும். இப்போது இந்த மந்திரத்தை ஆடியோ கேம் ஓப்பன் பண்ண உடனே அந்த மோடு வந்துடும். அந்த லோகத்துக்கு இந்த சித்தானது பயணித்து அங்கே போய் நிற்கும். அந்த நிலையில் மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி, அதம அதிகாரின்னு அங்கேயும் 3 நிலையில் இருக்கிறாங்க. 3 ஹவர் ஒரு நாளைக்கு ஏகாந்தமாக உக்காடுறான் அப்படின்னு சொன்னால் அவன் அதம அதிகாரி. 5 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஏகாந்தமாக உக்காடுறான். இந்த ஏகாந்தங்கிறதுல சிரவணம் இருக்குது, ஓங்கார ஜபம் இருக்குது, பிராணாயாமம் இருக்குது, விசாரம் இருக்குது. அப்படி 3 மணி நேரம் உட்காரன்னா அவன் அதமம், 5 மணி நேரம் உட்காடுறான்னா அவன் மத்தியமம், 8 மணி நேரம் சத்துவகுண வேலையை நம்ம பார்க்கணும். அது ஸ்ப்ளிட் பண்ணி கூட பண்ணலாம். காலையில் 4 ஹவர், சாயந்தரம் 4 ஹவர் கண்டினியூவாக பண்ணுனா அவசேஷம். அதாவது காலையில் 4 மணி நேரம் கண்டினியூவாகவோ, சாயந்தரம் 4 மணி நேரம் கண்டினியூவாகும். பாக்கி 10 to 5 வந்து தொழிலுக்காகவும் ரஜோகுணத்துக்காகவும் பயன்படுத்தினா எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இந்த ஞானம் ஏற ஏற கர்மா 8 மணி நேரம் அவசியம் இல்லாமல் போயிடும். கர்மா குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இப்போயே அவங்களுக்கு தெளிவு பிறந்திருக்கும். எதை செய்யணும், எப்படி செய்யணும், எதை ஃபஸ்ட்டு செய்யணும், எதை செகண்ட் செய்யணும், எதை தேர்டு செய்யணும்னு தெரியும். ஆச்சா, இப்போ மனன காலத்தை நான் அனுஷ்டானம்னு சொல்ல போகிறேன். இனிமேல் இந்த வார்த்தை அபியாசம்னாலும் அனுஷ்டானம்னாலும் ஒரே வார்த்தை தான். அனுஷ்டானங்கிறதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொன்னால், தீர்க்காலின், நிரந்தரிய, ஸ்ரத்தையா, ஸ்ரத்தையான பூர்ணமான இறை நம்பிக்கையோட, வித்யா சொல்லிக் கொடுத்த ஞானத்தோட, தபஷா பல நெருக்கடியிலையும் அதை கடந்து, பிரம்மச்சரியனை ஓரளவுக்கு இந்த வீரியத்தை மெயின்டைன் பண்ணி 6 நிலைகளில் தொடர்ந்து அதோட ஞான வைராக்கியம்னு சொல்லுவாங்க, விவேக வைராக்கியம்னு சொல்லுவாங்க. ஞானம் கிளாஸில் கொடுக்க போகிறாங்க. விவேகங்கிறது இது சரி, இது தப்பு, இதுக்கு பெரியாரிட்டி கொடுக்கணுங்கிறது விவேகம். வைராக்கியம்னா தேவையற்றதை விடுறது. புரியுதா? இதெல்லாம் பண்ணுனா அவங்க 5 மணி நேரம் இந்த வாழ்க்கையை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பயணம் தொடர்ந்தால் அவங்க எங்கே போய் சேருவாங்கன்னா இந்த சர்வசித்தி நிலைக்கு வந்து சேருவாங்க. புரிஞ்சுக்குங்க. ஒரு இருக்குங்கிறது மட்டும் இல்லை, இதை எப்படி ரீச் பண்ணுறதையும் சொல்கிறோம். மனனத்தில் 5 மணி நேரங்கிறது, 3 மணி நேரங்கிறது அதமம், 5 மணி நேரங்கிறது மத்தியமம், 8 மணி நேரங்கிறது உத்தமம். கிரகஸ்தனுக்கு இந்த வாய்ப்பு. இதெல்லாம் பத்தாதுங்கிற புத்திசாலித்தனத்தோடு தான் அவன் வந்து சன்னியாசம் எடுக்கிறான். புரியுதா? சன்னியாசம் எடுக்கிறவனா யார் புத்திசாலி? யார் சன்னியாசி சுகவாசி? அது தெரியுமா? என்னைக்கு ஒரு நாள் தான் நீ சுகமாக இருப்ப. ஞானம் வரத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். சன்னியாசம் எதுக்கு எடுக்கிறாங்க? 2 விதமாக சொன்னேன். ஒன்று வந்து ஞானத்தை பெறுவதற்காக சன்னியாசம், இல்லை பெற்ற ஞானத்தை அனுபூத்தியாக்கி நிரந்தரம் நிஷ்டையாக்கிறதுக்கு சன்னியாசம். 2 தான். வித்வத்து விவிதிஷா. விவிதிஷாங்கிறது வந்து ஞானத்தை பெறுவதற்காக சன்னியாசம் எடுத்துக்கிட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இப்படி தாங்க இருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஒரு வாழ்க்கையை விடுறாங்க அவங்க. நமக்கு தான் சம்சாரத்தை விட முடியல, ஜகத்தை விட முடியல, வெளியில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் நம்மளை வசீகரிக்குது. அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனை தேடுறான். நம்ம
அவனை நம்ம விமர்சனம் பண்ணலாம், இல்லை தப்பான வாழ்க்கைன்னு சொல்லுவான். இந்த இந்த நரியெல்லாம் சேர்ந்து சிங்கத்தை பார்த்து விமர்சனம் பண்ணுற கதை தான். சம்சாரிகள்லாம் சேர்ந்து சன்னியாசிங்கிறது ஒரு உயர்ந்த உன்னத நிலை. அது தானாக நடக்கிற விஷயம். எந்த ஒரு மோட்டிவேஷன்லையும் அது நடக்காது. தானே உள்ளேருந்து வரும். அதுவே அவனை வழி நடத்தி அதுவே அது சுபாவம்னு பேர். இறைவன் பாவம், மனிதன் சுபாவம், ஜெகத் அபாவம். தஸ்மாத் யோகி பவன் சொன்னதுக்கு காரணம் மிக முக்கியமான வாக்கியம் இது. உபாசனாவுக்கு வாங்குறார். அது மட்டும் இல்லை, அடிக்கடி அடியன்னு சொல்லுவேன்ல, குருவோட பயணிக்கிறது தான் எளிமையாக முக்தி பெறுவதற்கு எளிமையான வழின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல. அதுக்கு அங்கீகாரம் 2வது மந்திரத்தில் கொடுக்குறாரு. 7வது சாப்டரில் 2வது மந்திரத்தில், என்னை பற்றி அறிவாய், என்னோடு பயணிப்பாய், என்னோடு சேர்ந்து வருவாய், என்னோடு சேர்ந்திருப்பாய். எல்லாம் ஒன்று தான். என்னோட சேர்ந்துருன்னு சொல்கிறதும், என்னோட இருன்னு சதீஷா அன்றைக்கி அவன் பர்த்டேக்கு வாழ்த்துனேன். எப்போதும் என்னோட இருன்னு ஒரு வார்த்தை தானாக வந்துச்சு, எதிர்பார்க்கல நான். என்னை பற்றி அறிவாய், என்னோடு அடிக்கடி சொல்கிறது, என்னை காப்பி பண்ணிங்க, சில விஷயங்கள் என்னை காப்பி பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ரொம்பலாம் நீங்கள் இது பண்ணிக்காதீங்க, அலட்டிக்காதீங்கன்னு. ஏன்னா நிற்கிறது நடக்கிறது எல்லாமே உபதேசமாக ஆகிடும். ஏன்னா நோக்கம் ஒரே நோக்கத்தில் தானே தொடர்ந்து பயணிக்கிறோம். இப்போ வேறு பெரிய டார்கெட் சுவாமி கொடுத்துருக்காங்க. பெரிய என்னுடைய வாழ்க்கையினுடைய 3வது ரவுண்டில் இருக்கேன். இந்த ஜென்மாவுக்கு இது கடைசி ரவுண்டாக கூட இருக்கலாம். ஆனால் இதுக்குள்ளே இந்த முக்கியமான வந்த வேலையை மிகச்சிறப்பாக செய்யணும்னு விருப்பப்படுறேன். இந்த தமிழ்நாடு ஞான பூமியாகணுங்கிற முயற்சியை தொடருவேன். அங்கே சொல்கிற விஷயம் என்னென்னா, பெரிய டார்கெட்டு தான். எனக்கு பெரிய டார்கெட் இல்லை. அறிவு இல்லாதவனுக்கு தான் எல்லாம் பெருசாக தெரியும். பூரணமான அறிவை பெற்றால் எல்லாமே எளிமையானது தான். பூரணமான அறிவை பெற்றானுங்கிறீங்களே பெற்றாலே எப்படி பேர்? ஒன்றில் நில்லு. இதுதான் அனுஷ்டானம்னு பேர். அனுஷ்டானத்தில் நில்லு. இந்த சர்வசித்தியாக இருக்கட்டும், சர்வேஸ்வர நிலையாக இருக்கட்டும், எல்லாம் ஒன் பின்னாடி வரும். ஒன்றை தேடி வரும், ஒன்றை நெருங்கி வரும். இப்போ நீ விலகி போகும் அது. அதனால் அனுஷ்டானத்தில், அதாவது அனுஷ்டானம்னா மனநம் வச்சுங்க. 2வது ரவுண்டுக்கு அனுஷ்டானங்கிற வார்த்தையை தான் அடியேன் பயன்படுத்த போகிறேன். ஏன்னா இந்த வார்த்தையெல்லாம் இந்த இனத்துக்கே இல்லாமல் இருக்குது. இது யாருக்கோ எங்களுக்கு கிடையாதுங்கிற மாதிரி இருக்குது. அந்த வார்த்தையை உங்களுக்கு எளிமைப்படுத்தி சிம்பிளிஃபை பண்ணுறேன். எல்லார் வாயிலையும் அனுஷ்டானம் வரட்டும். அபியாசம்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது பழைய வார்த்தை, பிரைமரி. அனுஷ்டானங்கிறது ஒரு பிஹெச்டி மாதிரி மெச்சூரான ஒரு வார்த்தை. அது அனுஷ்டானம்னா என்னது? இந்த தவத்தை தொடர்ந்து செய்கிறது. 3 மணி நேரமா 5 மணி நேரமா எல்லாம் உங்கள் கையிலே விட்டுடுறேன். யாருக்கு எடிமா பிடிக்கிறீங்களா மேலே என்னோட பயணிக்க போகிறீங்க, இல்லைன்னா பின்தங்கி வருவீங்க. கிரிவலம் வரும், திருவண்ணாமலை யாரும் கிரிவலம் வரும், இங்கே நம்ம கிரிவலம் வரும். சாமி கூடயே போனால் ஈஸியாக போயிடலாம், தெரியுமா? குரு பின்னாடியே போனால் ஈஸியாக போயிடலாம். கொஞ்சம் காலை வலிக்குது, கொஞ்சம் இடுப்பை வலிக்குது, அந்த போண்டா தெரியுது, இங்கே சர்பத்து தெரியுது, இங்கே வந்து ஜூஸு தெரியுது, இங்கே வந்து வேர்க்கடலை தெரியுது, அங்கே வந்து மெதுபக்கடை சுட போட்டுக்காஞ்சி. நீங்கள் முன்னாடி போயிட்டே இருங்க குருக்கிட்ட. சரிப்போ நம்ம எளிமையாக இருக்கிற விரும்புகிறோம். அடியார்களுக்குள்ளே அடியார்களாக இருக்கிறது விருப்பம் இருக்குது, பூரணமான விருப்பம் இருக்குது. அப்படி சொல்லாமல் இந்த பயணத்தை தொடர்றவங்க பின்தங்காமல் நடுவில் நிற்காமல் கூடயே சேர்ந்து பயணிக்கிறது. சில பேர் முடிவை எடுப்பாங்க ஆரம்பத்தில், இந்த வாட்டி ஜீவோடைய கடைசி வரைக்கும் பின்னாடியே போய் பூர்த்தி பண்ணணும்னு. ஒரு 25% அந்த கிரிவலம் 14 கிலோமீட்டரா 14 கிலோமீட்டரா எப்படி 3ஆக டிவைட் பண்ண எவ்வளோது? 6 5ன்னு வச்சுங்க. 5 கிலோமீட்டர் வரப்போயே அவரோட எல்லாம் நம்மளால் போக முடியாது. அப்படியே மைண்டு என்ன பண்ணுது? யார் பற்றியும் கேட்காது. மைண்டு சொல்கிறதுங்க சிரமமாக இருக்குன்னு. இத்தனைக்கும் நான் அப்படி போகிறதே இல்லை. என்னுடைய ஸ்டைல் என்னென்னா, ஒரு 2.25 மணி நேரத்தில் எங்கேயும் உட்கார மாட்டேன், எங்கேயும் நிற்க மாட்டேன், எங்கேயும் எதுவும் சாப்பிட மாட்டேன். அப்படி ஆரம்பித்து அப்படி முடிச்சிடுவேன். அது கடைசி ரவுண்டு. இந்த பக்கம்லாம் வந்துட்டோம் வச்சுங்களேன், நிறுத்திலிங்கம் தாண்டிட்டோன்னு வச்சுங்களேன்,
கால் பறக்கிற மாதிரியே இருக்கும். உடம்பு வெயிட் இருக்காது, உடம்பு வெயிட்டாக தெரியாது, பறக்கிற மாதிரியே இருக்கும். ரொம்ப நாளாக இன்றைக்கே அதை அனுபவிக்கிறேன். உங்கள் கூட வரும்போது அதை அனுபவிக்கிறேன். அது எனக்கு மட்டும் கற்பனையாக தெரியும், எல்லா டைமும் அப்படி தான் தெரியுது. அப்படி நீங்கள் பறக்கலாம் இந்த யோகத்தில். இந்த யோகத்தில் இப்படி ஒரு வைராக்கியம் வச்சுங்க. என்ன தான் உங்களால் முடியும்? ஒன்றுமே முடியாத. சூழ்நிலை எல்லாம் சரியாக வந்ததுன்னா நான் ஜெயிச்சிருவேன்னா, எல்லாருமே ஜெயிச்சிருவேனே. சூழ்நிலை சரியில்லாதப்பையும் நீ வந்து கால் எடுத்து வைக்கணும், பயணத்தை தொடரணும். அங்கங்கே படுத்துடக்கூடாது. உக்காந்தா படுக்க தோணும், படுத்தா தூங்க தோணும். தூங்கினா உன்னை மறந்துடுவேன், உன்னுடைய கொள்கை குறிக்கோள்லாம் போயிடும். அதனால் மனனம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மனனம் என்னான்னு சொல்லிட்டேன். ஸ்வசிதம். இது மனனத்துக்கு ஒரே வார்த்தை என்ன சொன்னேன்? அகம்பிரமாஸ்மியை வந்து தத்துவமசி உபதேசமாகும். ஸ்தூலமாக சூக்ஷ்மமாக குரு வந்து தத்துவமசிங்கிறத உறுதிப்படுத்துவாங்க. பல புத்தகங்கள், பல விசாரங்கள், பல மகா வாக்கியங்களை எடுத்து விசாரம் பண்ணி தத்துவமசியை நல்லா தெளிவுபடுத்திடுவாங்க. அப்புறம் நீ வந்து இந்த உபாதிகளை நேத்தி நீக்கி அகம்பிரமாஸ்மி உணர்வு நிலைக்கு வர்றது தான் மனனம். தெளிவாக இருப்பீங்க, சந்தேகமாக இருக்காது. இப்போ சந்தேகம் இருக்குல்ல, நம்மளை போய் பிரம்மன் சொல்கிறானே, சொல்லுத வேதம், எப்படி அது அகம்பிரமாஸ்மின்னு சொன்னால் அகங்காரமாக இருக்கேன்னா அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இத்தனை சாஸ்திரம். நீ எல்லாத்தையும் அறிஞ்சிட்டு அப்புறமா ஃபைனலாக ஒரு முடிவேடு. அது அப்போ சொல்லு, நீங்கள் எது சொன்னாலும் அடியேன்னு கேட்குறேன். இப்போயே சொல்லும் போதே நிறுத்துங்க, எங்களுக்கு இது வந்து ஒத்துக்க முடியல, ஏற்றுக்க முடியலன்னு ஏதாச்சும் இருக்கா? இருக்காது. ஏன்னா எல்லாம் உன்னை பற்றி சொல்லு. உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிங்க்ட், மூல் பிரவருத்தின்னு சொல்கிறோமே, ஹஞ்ச், உள்ளுணர்வு, அதை பற்றி ஆராய்ச்சி. இது உலகத்தில் எந்த 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 டெக்ஸ்ட்லேயும் இது கிடையாது. எல்லாம் மெட்டீரியல். உடம்பை தான் ஆராய்ச்சி பண்ணுவான். உடம்புக்கு இந்த வைரஸ் போயிருக்கு, பாக்டீரியா போயிருக்கு, ரத்தம் போயிருக்கு, நரம்பு மண்டலம். நாடி மண்டலம் போக மாட்டான், நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம், இப்படி தான் போவான். அப்படி தான் போக முடியும். இது ஒண்டி தான் நுட்பமான உயிரை நோக்கி பயணித்து சொல்லுது. அது மற்ற சாஸ்திரங்களில் வேதாந்தம் மேலானது. எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிய முடியுமோ அந்த ஒன்றை தான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கிட்டக்க வந்தால் மைண்ட் ரீடிங் பண்ணானே, இந்த ஞானம் உள்ளே போனால் அதெல்லாம் வந்துடும். இன்னொன்று, வேதாந்தம் உள்ளே போனாலே புண்ணியம். ஏன்னா பூரணமாக இறைவனை பற்றி. அதனால தான் நீ அங்கே என்னவாகிறேன்னா, சத்வகுணம் உனக்கு தானாகவே சாந்த நிலையில் உருவாக்கி வச்சிடும். இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் சொல்லுவாங்கள்ல, தெரியாமல் சொன்னாலும் எவ்வளோ பவர் இருக்குன்னா, தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட போகிறீங்க, எப்படி இருக்கும்? அரிய விஷயம், மிக மிக துர்லபம், அரியது. உங்கள் புண்ணியத்தினால இப்போ இங்கே உக்காந்துருக்கீங்க. இந்த வாய்ப்பு எத்தனை பேர் கிடைக்குது? அதனால தான் 1000 சென்டர் உருவாக்கணும்னு. ஒரு சென்டர் 10,000 பேர் கேட்சிங். அதான் இப்போ நம்ம அனலைஸ் பண்ணதில் 32 மடத்துக்கும் 30 சிஷ்யர்கள்னால் 960 பேர் வரான். 960 பேர் 10,000 பேர் படித்தா ஒரு டிஸ்ட்ரிக்டில் 30 லட்சம் பேர் இருக்கான். மொத்தம் 10 கோடி பேர் இருக்காங்க தமிழர்கள். இந்த 1000 சென்டர் 10,000 போட்டு பாருங்கள், 1 கோடி வந்துடும். அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுவோம், அது வேறு விஷயம். பட் ஒரு தொலைநோக்கு பார்வை வந்துருச்சுல, ஒரு விஷன் வந்துருச்சுல. நம்மகிட்ட மிஷன் இருந்தால் விஷன் வரும். மிஷனே இல்லைன்னா அப்போ என்ன பண்ணுறது? ஒரு குறிக்கோளே இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதனால் 2வது மந்திரத்தில் என்னை பற்றி அறி, என்னோட பயணம் செய், இல்லை என்னோட வாழ், என்னோட இருன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம படிச்சுட்டா சொன்னோம். பகவத்கீதை இப்போ தான் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். அங்கே ஒன்று இங்கே ஒன்று கேட்டுன்னு வரேன். ஏன்னா நேரம் இல்லை. நேரம் எதுக்கு நேரத்தை கொடுக்குறது? இந்த மந்திரங்களை அன்றாட நாளைக்கு உள்ள மந்திரத்தை இனிமேல் தான் எழுத போகிறேன். நாளைக்கு தொடங்க போகிற உபநிஷத்தை இனிமேல் தான் எழுத போகிறேன். நாளைக்கு தான் எழுதுவேன். எம்டியாக தான் இருக்கும். அதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்கிறது பிரீஃபு. அடுத்து நெக்ஸ்ட் உபநிஷத்து என்னென்னா அப்போ தான் தேடுவேன். எதை எழுதி வச்சுருப்பேன், கேட்டுற போகிறான், அப்புறமா தேட முடியாதுன்ட்டு அந்த பேர் டைட்டில் அடுத்தது நெக்ஸ்ட்னு எழுதி வச்சுருப்பேன். 10 எழுதி வச்சுருப்பேன் ரெடியாக. டைட்டில் மட்டும், அதோடைய பேஜே அந்த புக்கில். அதுக்கு நிறைய டைம் ஆகுது. போட்டோம் எதுக்கோ எப்படியோ வீணாக போன டைம்லாம் இப்போ அர்த்தமுள்ளதாக ஆகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் நீங்கள் இந்த உபாசனா காண்டத்துக்குள்ளே நுழைய போகிறீங்க. இப்போது
மனனத்துக்குள்ளே நுழைய போகிறீங்க. 2வது ரவுண்டு சிரவணம் கடந்து மனனம். அதில் சிரவணமும் ஆகும், மனனமும் ஆகும், விசாரமும் ஆகும், தியானமும் ஆகும், நிதித்தியாசனமும் ஆகும், ஓங்காரமும் ஜபிப்பீங்க, பிராணாயாமமும் செய்யணும். இப்படி செய்து வந்தால் இந்த அதிசூன்யம் மகாசூன்யம் அந்த நிலையில் தொடர்ந்து கடக்க சர்வசித்தி நிலை ஏற்படுது. அப்போ அறிவு அனுபவம் ஆகணும்னா தியானம் முக்கியம், ஏகாந்தம் முக்கியங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அனுஷ்டானம் பண்ணணுங்கிறதுக்காக இவ்வளவு விழாவாரியாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா எப்படி செய்யணுங்கிறதுல என்ன செய்யணும்னு தெரியணும்ல. எல்லாருக்கும் எப்படி செய்யணும்னு தெரியுது, என்ன செய்யணும்னு தெரில. என்ன செய்யணும்னு தெரிஞ்சவனுக்கு எப்படி செய்யணும்னு தெரில. ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது தான் இப்போ குரு வேலை. புரியுதா? அடுத்த 12 ஆண்டு சிரவணம், 12 ஆண்டு மனனம்னு, 12 ஆண்டு நிதித்தியாசனம் சொன்னேன்ல. ஆனால் இப்போ எங்களுக்கு 6 ஆண்டுக்குள்ளேயே சிரவணம் முடிய போகுது. இப்போ மனனம் இன்னும் சீக்கிரமாக தான் முடியும்னு நினைக்கிறேன். ஸோ 10 ஆண்டுகளுக்குள்ளேயே சிரவண மனனம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அடுத்த 2 ஆண்டுகள் ஒரு நாளைக்கு இவ்வளவு மணி நேரம்னு நீங்கள் இப்போ நான் சொன்னேன் இங்கே தான் சவுத்தில் சிரவணமே பண்ணாமல் இருக்கான், மனனமே இருக்கான். அவன் அங்கே நிதித்தியாசனத்தில் இருக்கான். எல்லாரும் அங்கேயெல்லாம் நிறைய பைத்தியங்க, சிவ பைத்தியம். எல்லாம் நார்த்தெலாம் பார்த்தீங்கன்னா பித்து, சிவப்பித்து, அதில் பல கேட்டகரி இருக்குது. இங்கே தான் இன்னும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் கணிச்சு நமக்கு பின்னாடி வர ஜென்ரேஷன் நல்லா இருக்கட்டும் தான் கருங்கல்லில் கட்டினா. தமிழ்நாட்டில் கோவிலெல்லாம் சும்மா செங்கல்லையும் மரத்துலையும் கட்டாமல் எல்லாம் கருங்கல்லாம் பார்த்து ஸ்ட்ராங்காக கட்டினா இந்த குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஜென்ரேஷனுங்க சத்பாவனா பரவி நிற்கட்டும். உபதேசம் பண்ண மாட்டானுங்க போல் எவனும். ஞானத்துக்கே போக விடாம, யோகத்துக்கே போகக்கூடாது, எல்லாம் பக்தியிலே இருக்கணும் அப்படின்னு அவன் போயிடக்கூடாது. சத்பாவனா அவனுக்கு அதுவும் இல்லாமல் போயிட போகுது அப்படிங்கிறது தான் கருங்கல்லால் கட்டினான். அப்படி தான் என்னுடைய கணிப்பு. இப்போ அது இருக்கிறதுனால 14 கிலோமீட்டருக்கு நல்ல பாவனை பரவிக்கிட்டே இருக்கும். யாரும் சொல்லியே தர வேண்டாம். கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டால் நான் சொல்கிற மாதிரி ஒரு 3-4 நாளைக்கு ஒரு நல்ல சிந்தனை இருக்கும் சில பேருக்கு. டெய்லி போனால் கிருத்தியை போகிறேன், செவ்வாய்க்கிழமை போகிறேன், என்ன பழக்கம் அது எவன் சொல்லி கொடுத்தான்னு இதெல்லாம் விஷயம் இருக்காரான் அவர். ஸோ டெய்லி 8 மணி நேரம் அனுஷ்டானம் பண்ணுறது உத்தம அதிகாரிங்கிறத புரிஞ்சுக்குங்க. சந்தர்ப்பம் எப்படி சூழ்நிலையை மைண்டில் வச்சுங்க, சந்தர்ப்பத்துக்காக காத்துருங்க, சந்தர்ப்பம் அமையும், அதெல்லாம் மாறும். புரியுதா? இன்றைக்கே செய்யணும் நாளைக்கே செய்யணும்னு இல்லை. முதல்ல உங்கள் மைண்ட் செட் பண்ணுங்க. நல்லா சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், நான் நிறைய அது மாதிரி செய்திருக்கேன். மைண்ட் செட்டு தான் உங்கள் லைஃப் ஸ்டைலை உருவாக்குது. மைண்ட் செட்டு மிகச்சரியாக இருந்ததுன்னா அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவீங்க. மைண்ட் செட்டே இல்லைன்னா தான் குழப்பத்திலே இருப்பீங்க. தீர்மானத்துக்கே வரதில்லை, கன்க்ளூஷனுக்கே வரதில்லை. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அவ்வளோ நாள் என்னையா அது ஏற்கனவே இவ்வளோ நாள் போச்சு. வேகம் வேண்டாம், விவேகம் வேணும். இப்போ இந்த 5 வார்த்தையில் சுயம் ஜோதிகி அழியாத சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது. அனந்த சக்திக்கு எல்லையற்ற சக்தியாக இருக்குது. சர்வஜ்ஞ எல்லாவற்றையும் அறியக்கூடிய நிலை தான். இந்த பிரம்மத்தை அறிந்தால் எல்லாவற்றையும் அறியலாம். அது சர்வஜ்ஞ நிலை. பூர்வ மத்தி லொக்கேஷன். அதுக்கப்புறம் உனக்கு தேவையானது கேட்டது கிடைக்கணும்னு நினச்சது நடக்கணும். அதுதான் சர்வசித்தி. அதுக்கு இந்த உபாசனாவை தொடரணும். தொடர்ந்து சர்வசித்தி வேணுங்கிற ஒரு சங்கல்பத்தை பண்ணிவிட்டு இந்த உபாசனை தொடர அதிசூன்யம் மகாசூன்யத்தில் சர்வசித்தி நிலை கிடைக்குதுன்னு இந்த மந்திரம் சொல்லிச்சா. இப்போ அதுலேருந்து இன்னும் தொடர்றீங்க. தொடர 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 பராசூன்யம்னு ஒரு கடைசி வார்த்தை. பராசூன்யம் சொன்னல, பின்னாடி ஏதாவது ஒன்று வரும்னு சொன்னல. அது பாஷ்யகர் மந்திரத்தில் இல்லை, பாஷ்யகர் அதை எழுதியிருக்காரு. பராசூன்யங்கிற ஒரு நிலை இருக்குது. ஆகாச சக்கரம் துரியம்னு சொல்கிறேன் இல்லையா, சகசிராரம், பிரம்மாரந்திரம், அதுக்கு 4-5 வார்த்தை இருக்குது. 4-5 லொக்கேஷன் கூட சொல்கிறாரு, இதே உபநிஷத்தில் சொல்கிறாரு. அந்த நிலையில் உபாசனால இந்த தியானத்தில் நிதித்தியாசனத்தில் விசாரத்தில் செய்த மெய்ப்பொருளை நீங்கள் தொடர்ந்து ரெனிவல் பண்ண இந்த ரெனிவல் தான் திரும்ப திரும்ப பண்ண, அதுதான் அனுஷ்டானம், அதுதான் நிதித்தியாசனம். ஸ்வசித்தம், இந்த சித்து சத்தோட இப்போ நம்ம
வேதாந்தம் படிக்கிறதுனால நம்ம பிரம்மன்னு சொல்லிடுவோம். சத்து சித்து சத்தோட இருன்னு சொல்லுது. இது வேதாந்தம்னா சாமானிய மக்களுக்கு புரியாதுன்னா மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, அர்ஜுனன் மூலியமாக என்னோட இரு என்னோட இரு என்னோட இருன்னு சொல்லு, என்னை நோக்கி வா, என்னை சிந்தி, என்னை நம்பு சொல்கிறாரு. ஸ்ரத்தையா வித்யாலாம் சொல்கிறதெல்லாம் அங்கேருந்து எடுத்தது தான், உபநிஷத்துலேருந்து எடுத்தது தான். இப்போ இந்த உபாசனா கண்டினியூ ஆக ஆக அதிசூன்யம் போய் மகாசூன்யம் போய் பராசூன்யத்தில் நீ என்னவாகிறங்கிறத இந்த மந்திரம் சொல்லுது. 22 அந்தே அனந்தே. இவ்வளோ நாள் நீ அற்பமாக இருந்த, இப்போ உடம்பை கடந்துட்ட. லிமிட்டட் அன்லிமிட்டடாக மாறுது. சமாரோப்பிய கண்டே அக்கண்டே. இவ்வளோ நாளே ஒரு பாட்டு ஒரு சின்ன பகுதியாக ஒன்றை நினச்சிக்கிட்டேன். இந்த இடத்துல ஒரு சின்ன விசாரம் பண்ணலாமா? அதாவது ஜகத்தும் ஜீவனும் இல்லைங்கிற ஒரு தத்துவம் வேதாந்தத்தில் இருக்குது. இறைவன் ஒருத்தர் தான் இருக்கிறார். அத்வைத பிரகரணம்னு ஒரு மாண்டூக்கிய உபநிஷத்து இது. இப்போ ஒரு 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 பானை இருக்குது, மண் பானை. ஆகாயம் எங்கும் இருக்குது, அது பரமாத்மான்னு வச்சுங்களேன். ஒரு மண்பானை பண்ணுறீங்க, அதுலேயும் ஆகாயம் இருக்குது. ஆகாயம்னா ஸ்பேஸ். வெளியிலே ஆகாயம் இருக்குது, மகாகாசம்னு பேர். இந்த பானைக்குள்ளே இருக்கிறது கடாகாசம்னு பேர். மகாகாசம் கடாகாசம். அதை தான் பரமாத்மா, வெளியில் இருக்கிற பரம்பொருள், எங்கும் இருக்கிற பரம்பொருள் பரமாத்மாவும் நம்ம உயிர் உடம்புக்குள்ளே இருக்கிறத இந்த உடம்பை தான் கடம்னு சொல்லுது, கடாகாசம்னு சொல்கிறாங்க. இப்போ மகாகாசம் எப்போதும் இருக்குது, எங்கேயும் இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கோம். திரும்ப விசாரம் பண்ணுவோம். இந்த சந்தர்ப்பத்தில் சின்ன விசாரம் பண்ணிகிட்டே ஒரு இன்புட் கொடுக்குறேன். இந்த மகாகாசம்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய ஆகாசம், நீ மண்பானை ஒரு களிமண் எடுத்து இப்போ ஒரு மணி நேரத்தில் ஒரு குளத்தில் போய் மண்ணை வெட்டி, ஒரு மண்வெட்டியில் அளவுக்கு ஒரு குடம் செய்கிற அளவுக்கு கடத்தை எடுத்து கடம் செஞ்சு காய வச்சு இப்போ அதை எடுத்துன்னு வந்து காமிக்கிறேன். அதுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்கா? ஸ்பேஸ் இருந்தால் தான் பயன்படுத்த முடியும் அதை. அப்போது அந்த ஸ்பேஸுக்குள்ளே கடாகாசம் ஆகாசம் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது அந்த கடத்துக்குள்ளே. வெளியிலேயும் கடம் இருக்குது. இப்போ இந்த கடத்துக்குள்ளே ஆகாசம் இருக்குல்ல, அதை நீங்கள் அந்த பானையை உருட்டி விட்றீங்க. பானைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாசம் உருளுமா? உருளாத. ஆனால் உருள்ற மாதிரி தெரியும், உருளாது. அது வெரி குட். அந்த ஆகாசம் நாம் உற்பத்தி பண்ணலை, பானையை தான் நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கோம். அது மாதிரி இந்த உடம்பை தான் நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கோம். அந்த உயிருங்கிறதுல ஒரே நெட்வொர்க்கு தான் ஏற்கனவே இருந்தது. நீ பானையை வச்சுக்கிட்டு உள்ளே வெளியில் சொல்கிற, ஆகாயத்தை நீ உற்பத்தி பண்ணலை. சப்போஸ் அந்த பானை உடஞ்சிச்சின்னா ஆகாயம் உடஞ்சி போகல. இது புரியுதா? அதனால் உயிருங்கிற சொல்லக்கூடிய அந்த நெட்வொர்க்கில் அது எங்கும் பரவி நிற்குது, கரண்ட்டு மாதிரி. அதில் உங்கள் டியூபுக்கு உங்கள் பல்புக்கு கரண்ட்டை இழுத்துக்கிறீங்க. கரண்ட்டு கனெக்ஷன் அது கொடுக்குது, புரியுதா? கனெக்ஷன் கொடுக்குது. சித்துங்கிற ஒரு வார்த்தையை போட்டு ப்ளக் பாயிண்ட்டு மெயின் அப்படிலாம் வச்சுருக்கோம்ல, அது மூலயமா டைரெக்டாக பல்புக்கு கொடுக்க முடியாது. மெயினுக்கு ஒன்று கொடுத்து தானே சப்டிவிஷனாக கொடுக்க முடியும். அப்போது ஒரு பானை தான் நீ செஞ்ச, அந்த பானை தோன்றும் நிற்கும் மறையும், அதனால் உபாதி. இந்த உடம்பு தோன்றும் நிற்கும் மறையும், அது உபாதி. இப்போ என்னாச்சுன்னு கேட்டால், இந்த பானைக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேஸும் வெளியில் இருக்கிற ஸ்பேஸும் ஒன்று தான். இந்த ஸ்பேஸை நீ உருவாக்கவும் இல்லை, அது உடஞ்சி போகவும் இல்லை, அழிஞ்சி போகவும் இல்லை. அப்போ எது வந்துச்சுன்னா, ஆத்மா பிறக்கலை இறக்கலை, உபாதி தான் பிறக்குது இறக்குது. 5 தத்துவம் சொல்லுவாங்க அதுக்கு. பொதுவாக 5 தத்துவம் என்ன சொல்லுவாங்கன்னா, உற்பத்தியும் இல்லை, நாசமும் இல்லை, தோஷமும் இல்லைம்பாங்க. இப்போ பானை அழுக்காக இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம அழுக்காக இருக்கோம் வச்சுங்களேன், நாற்றம் முடித்தவன் அப்படின்னு நம்மளை திட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், குளிக்காதவன், பல்லு வளர்க்காதவன், கேடு கட்டப்ப அப்படிலாம் சிலர் அன்பாக சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் யாரை குறிக்கிறது? அந்த உடம்பை குறிக்குது. உள்ளே இருக்கக்கூடிய உயிர் இருக்கலாம், அந்த ஸ்பேஸ் மாதிரி.
உள்ள இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸ்பேஸ் அழுக்காகாது, பானை அழுக்காகும். பானைக்கு கலர் அடிக்கலாம், வண்ணம் தீட்டலாம், விசேஷம் பண்ணலாம், உபாதிக்கு பெயிண்ட் அடிச்சுக்கலாம், இங்கே அடிச்சுக்கலாம், இங்கே அடிச்சுக்கலாம், இங்கே அடிச்சுக்கலாம், இங்கே அடிச்சுக்கலாம், இங்கே அடிச்சுக்கலாம், உடம்பு ஃபுல்லாக அடிச்சுக்கலாம். பெயிண்ட்டு வெள்ளை பெயிண்ட்டு, கலர் பெயிண்ட்டு, பச்சை பெயிண்ட்டு, கருப்பு எல்லா கலர்லையும் அடிக்கிறாங்க. பணம் வாங்கிட்டு அடிக்கிறாங்க. இது பணத்தை கொடுத்துட்டு ஈடு காட்டிடு. தன்னை நம்பலை, தன்னுடைய அந்த ஸ்பெஷாலிட்டியை நம்பலை, பெயிண்ட்டை தான் நம்புது. உபாதி அது பேர். இப்போ பானை அழுக்காகும், உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அழுக்காகாது. மூணாவது தத்துவமா? அப்போ தோஷமும் இல்லை, பறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை. ஆத்மா சொல்கிறோம், நம்ம ஸ்பேஸை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கோம். பானை பிறந்துச்சு, பானை உடஞ்சிச்சு, பானை தோஷமாக இருக்குது, பானை சின்னதாக இருக்குது, பானை பெருசாக இருக்குங்கிறது. பானை தான் பெருசு சின்னதெல்லாம். ஆத்மா பெருசும் இல்லை, சின்னதும் இல்லை. எது உலகத்தில் பெருசோ அதை விட பெருசு நாங்குது, எது உலகத்தில் சின்னதோ அதை விட நான் சின்னவன் சொல்லுது. ஸோ அது காட்ஸ் பார்ட்டிக்கல் வச்சுங்க. அது என்ன தத்துவம்? 4வது விசேஷம்னு பேர். அடுத்த சம்பந்தம். இந்த பானை உடையிறதுக்கு இந்த ஸ்பேஸு, உள்ளே இருந்த ஸ்பேஸு மீண்டும் வந்த இடத்துக்கே போயிடுச்சுன்னு சொல்கிறோம்ல, அது நம்மளுடைய கற்பனை. அது சம்பந்தப்படுத்துகிறோம். இறைவன்கிட்டேருந்து நாம் வந்தோம், பிறந்தோங்கிறத சொல்கிறோம். இறைவன் தான் எல்லாம், இங்கே இறைவன் மட்டும்தான். அதுதான் சொல்கிறோம், we don't have many gods. நம்மள்கிட்ட நிறைய கடவுள் இல்லை. we don't have one god. ஒரு கடவுளும் இல்லை. we have only god. கடவுள் மட்டும்தான் இருக்கார். இந்த உலகத்தில் எங்கேயாவது சொல்ல முடியுமா? யாராலும் சொல்ல. இதெல்லாம் பகுத்தறிவாளர்கள் கொஞ்சம் அலசி ஆராயணும். உங்களுக்கு தான் அறிவு இருக்குல்ல, நல்லா சிந்திச்சு பாருங்கள். உங்கள் உணர்வு என்ன சொல்லுங்கள், அப்போ சொல்லுங்கள் கடவுள் இல்லைன்னா ஒத்துக்கிட்டு போகலாம். இதெல்லாம் அலசி ஆராய்கிறது தான் பகுத்தறிவு. இப்போ நம்ம உண்மையாக சொல்லப்போனால் வேதம் தான் பகுத்தறிவு. புரியுதா உங்களுக்கு? இது மாதிரி யார் பகுத்தறிவா? பகுத்தறிவுனா நாங்கள் வேரியேஷன் போடுறது, வேறு ஒன்றும் இல்லை. வேரியேஷன் பண்ணி 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 நுட்பமாக அதை அறியறது தான் பகுத்தறிவு. இது புரியுதா? 5 தத்துவப்படி பிறக்கவும் இல்லை, ஆத்மா பிறக்கிறதில்ல, உடம்பு பிறக்குது. அது எப்படி பிறக்குது, அது அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு இப்போ முதல்ல இந்த இன்புட்டை கொடுத்து இந்த சந்தர்ப்பத்தில் சொன்னால் நல்லாயிருக்கும். இது புரிஞ்சிச்சா? 5 தத்துவத்தைப்படி அதை ஜகத்தும் இல்லை, இதே தான் மனுஷனுக்கும். கடத்துக்கு சொன்னதான், கடமாக இருந்தால் அது ஜகத்து. பஞ்சபூதம் தானே ஜகத்து. உலகங்கிறது என்ன? பஞ்சபூதத்தினால் செய்யப்பட்ட பொருட்கள். அதில் உயிருங்கிறது அது சைத்தன்யமாக அசைக்கிறதுக்கு அறிவு பொருளாக இருக்குது, உணருது. இப்போ ஏற்கனவே இருக்கிறதே நெட்வொர்க்கே அது உணர்வு தான். அது இருக்குது, உணர்வாக இருக்குது. புரியுதா? இருக்குது, உணர்வாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. நாம் ஆனந்தமாக இல்லை, உணர்வாக இல்லை, இருக்கிறோமா இல்லையானே தெரியல. நம்ம ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. புரியுதா? என்ன காரணம்? இது பற்றிய பேச்சோ சிந்தனையோ யாருமே உங்ககிட்ட பிறந்ததுலேருந்து டிஸ்கஸ் பண்ணலை. அதனால் உனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டே வர. அது சரியாக தப்பாங்கிறது கூட உனக்கு தெரியாது. சரியாக தப்பாங்கிறது தெரியாமல் நீ செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அனுமானத்துலேயும் குழப்பத்துலேயும் தான் அது இருக்கும். ஒரு நேரம் வெட்டி, இப்போ ஒரு காரியம், ஒரு டாக்டர் சீட்டு வாங்கணுன்னா இதுக்கு இதான் அறிவு, இதான் நிலை, இப்படி தான் தபஸ் பண்ணணும்னு ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவை பூர்த்தி பண்ணால் அங்கே தோல்வியே கிடையாது. எது ஒரு டாக்டர் சீட்டில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எந்த நிலையிலையும் எங்கேயும் நீ தோல்வியே கிடையாது, அறிவு இருந்தால். சொல்கிறது புரியுதா? அறிவு இல்லாமல் தான், அறிவு இருந்தால் செயல் இல்லை, செயல் இருந்தால் ஆசை இல்லை, ஆசை அறிவு செயல் 3 இருக்கணும். அதுக்கு தான் அந்த மந்திரத்தை ஜென்ஸுக்கு உபதேசம் பண்ணது. ஓம் ஹ்ரீம் பண்ணுங்க, இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி பூர்த்தி பண்ணோம், நீங்கள் எதையும் சாதிப்பீங்கன்னு சொன்னது. அதான் புரியுதா? இப்போ நீங்கள் ஒரு பொருளை அடையிறதுக்கு என்ன பண்ணுறீங்க? முதல்ல சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுவீங்க, கடைசி வரைக்கும் சுவாமிகிட்டே பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த ஞானத்தை விட்டுடுறீங்க. சுவாமி சொல்லுவாங்க, நீ இவரெல்லாம் போய் பார்க்கணும், உன்னுடைய அகங்காரம் உனக்கு அங்கே தடுக்கும், இவரை போய் பார்த்தா உனக்கு அது நடக்கும்னு சொல்லுவாங்க. இவனுடைய அகங்காரம், அவர் போனால் அப்படி சொல்லுவார், இப்படி சொல்லுவார், திட்டுவார், வேண்டான்னு சொல்லுவார். இவனே அதுதான் அகங்காரம். உன்னுடைய தொழிலில் நீ நிபுணனாக இருக்கணும். 5 தத்துவம் சொல்லுதா இல்லையா கர்மயோகத்தில்?
நீ செய்யக்கூடிய வேலை உன் வேலை இல்லை, என்னுடைய வேலை, இறைவனுடைய வேலை. அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறாங்கிற அறிவோட, பிரியத்தோட, நிபுணத்தன்மையோட, கடமை செய் பலனை எதிர்பார்க்காம, புரியுதா? அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான், நிபுணத்துவம், பிரியம், கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத, பூர்த்தி ஆகணும். 5 தத்துவம் சொல்லும். இந்த அறிவில் நீ செயல்பட்டா எங்கேயுமே உனக்கு தோல்வி கிடையாது. இப்போ தோல்வி அறியாமைங்கிறது தெரியுதா? தோல்விங்கிறது அறியாமை. அப்போ அந்த அறிவு இருந்தால் நீ நிச்சயமாக ஜெயிக்க போகிற. அப்போ ஏன் நீ வந்து போட்டு பஸ் ஆகிக்கிற, உன்னுடைய ஹிருதயத்தை போட்டு சம்மட்டியால் அடிச்சுக்கிறேன்னா அறியாமையில் சம்மட்டியால் அடிச்சுக்கிற. இந்த என்ன சொல்லுவாங்க, ஆன்சிட்டியா? இப்படிலாம் போகிறதுக்கு காரணம் என்ன? அறியாமை. பல பெரிய முடிவுகள்லாம் எடுத்துக்கிற, உண்மையாக எடுத்துக்கிற. அறிவை சேமி. நீ தோத்தேன்னா அறிவில் லேக் இருக்குன்னு அர்த்தம். அந்த எனக்கெல்லாம் தோல்வி தாங்க முடியாது, சின்ன வயசில் சொல்கிறேன். அதுக்காக என்ன பண்ணுவேன், எஃபர்ட் அதிகமாக எடுப்பேன். அறிவு சார்ந்த விஷயங்களை நிறைய எடுப்பேன். புரியுதா? ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் தோல்வி வெட்டிலாம் ஒன்றும் கிடையாதுங்கிறது அப்புறமா தெரிஞ்சிச்சு, அது வேறு விஷயம். எடுத்த காரியத்தை பூர்த்தி பண்ணணும். இந்த 5 பண்ணனாலே அது வெற்றியில் தாங்க முடியும். இந்த 5 பண்ணினீங்கன்னா எளிமையாக, கஷ்டப்படாமல், பஸ்ட் ஆகாமல், துக்கப்படாமல், யாரையும் டார்ச்சர் பண்ணாமல் ஜெயிப்ப. இது தெரியாமலே ஜெயிக்கிறல்ல, தெரிஞ்சால் எப்படி ஜெயிப்ப? எப்படி ஜெயிப்ப? அதே தான் விஷயம். அதனால் இந்த பயணம் தொடரும்போது இந்த கண்டம்னு சொன்னல, பானைன்னு, அந்த பானை இருக்காது. இந்த உயிரானது உள்ளேயும் இருக்கும், வெளியிலையும் இருக்கும். சகசிராரம் வழியாக அது வெளியில் வந்து விசாரம்லாம் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் போகணுமோ போயிட்டு ஹாப்பியாக வந்து என்ன பண்ணோம், திரும்ப யதாசானத்துக்கு வரும். ஏன்னா பிராரப்தம் முடிகிற வரைக்கும் அது கட் பண்ணி போக முடியாது. அது கனெக்ஷன் இருக்குது. புரியுதா? கனெக்ஷன் அவர் பிடுங்கண்ணா. யாருக்கு ஜாயின் பண்ணி விட்றா? யார் கனெக்ஷன் கொடுக்குறா? பல்புக்கெல்லாம் ஈபிலேருந்து வந்தேன்னா கொடுக்குறாங்க. நீங்களா கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதுல்ல. அதே தான் கனெக்ஷனை கனெக்ட் பண்ணுறது தான் அவர் தான், கனெக்ஷனை கட் பண்ணுறது. கனெக்ஷன் தான் கட் ஆகுது. எதுக்கு? அந்த பாடிக்கு. அது வரவும் இல்லை, போகவும் இல்லை. அச்சா, இப்போது கண்டம் நீ அகண்டமாயிட்ட, பரந்த நிலையாக இருக்கிற, எங்கும் இருக்கிற உணர்வு இருக்குது. பூமான் பிரகிருதி, பூமான் பிரம்மம், பஞ்சபூதம். பிரகிருத்தினா பஞ்சபூதம், பூமானா பிரம்மம். பிரம்மம் எது, பிரகிருதி எதுங்கிறத தியாத்வா நன்றாக அறிந்து தியானிக்கிறாய். இப்படி தியானிக்க, அதாவது உபாதிகள்லாம் நீக்கி ஆத்ம தியானம், சத்தை தியானிக்கிறது. சித்தானது சத்தை தியானிக்கிறது. தியானிக்க தியாத்வா கிருத்தகிருத்தியோ, அந்த வேலையை செய்து முடிக்கிறாய். இந்த ஜென்மா அர்த்தமுள்ளமாகிறது. எத்தனையோ நிலைகளை, எத்தனையோ துக்கங்களை, எத்தனையோ பதட்டங்களை, எத்தனையோ பரிதவிப்புகளை, எத்தனையோ மான அவமானங்களை, எத்தனையோ குழப்பத்தை எல்லாத்தையும் கடந்துட்ட. குரு வந்துட்டாங்க, அவ்வளோதான். இனி என்னாலும் சொல்லுவாங்களே, இனி என்னாலும் இன்பமேன்னு சொல்லுவார். அது ஒரு லைன் இருக்குது அந்த பாட்டு, திருப்புகள் தான் நினைக்கிறேன். கிருத்தகிருத்தியோ, வந்த வேலையை செய்து முடித்தாய், செய்ய வேண்டியதை செய்து முடித்தாய். இறையும் தேடினாய், இறைவனையும் தேடினாய், இரண்டிலும் வெற்றி பெற்றாய். ஆச்சா, அங்கே அமிர்தோ பவதி, மரணமற்ற நிலையை எய்துகிறாய், சர்வேஸ்வர நிலை. இது எங்கன்னா பரா சூன்யம். இந்த உபாசனை விசாரத்தோடு கலந்து பயணித்தால், ஏன்னா அவரே சொல்கிறாரு, அறிவால் தான் என்ன அறிய முடியுங்கிறாரு, ஞானத்தினால தான் அவரே சொல்கிறாரு. அதே யோகி பவன் சொன்னவர், ஞானத்தினால தான் என்ன நீ அறிய முடியும்னு சொல்கிறாரு. வேறு எதுக்கும் இல்லாத அரிய பொக்கிஷமான ஒரு மார்க்கம் இது ஞான மார்க்கம். பூமான் என்னான்னு தெரிஞ்சுது, பிரகிருதி என்னான்னு தெரிஞ்சிச்சு, தியானம் தொடர்ந்தது, பராசூன்ய நிலை தொட்ட
கிருத்தகிருத்தியோ வந்த வேலையை முடித்தாய் அமிர்தோ பவேத், அமிர்தமாகிறான், மரணமற்றவனாகிறான். யோகேன யோகம் சம்ரோதிய, யோகத்தால், அதாவது சவிகல்பத்திலேருந்து நிர்விகல்பத்தினால, யோகத்தை தியானத்தினால அமைதி அடைஞ்சா அமைதி மகா அமைதியாக மாறி, மகா அமைதி பரா அமைதியாக மாறி, பரா அமைதி சர்வேஸ்வர நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. சேர்க்க அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால், பாவேன ச அஞ்சசா, இந்த சித்தானது பாவேன அந்த சத்தை நோக்கிய ச அஞ்சசா நெருங்க தியானிக்க, ச அஞ்சசா சாட்சாத்காரம், சாட்சாத்காரம் ச அஞ்சசா அப்படின்னு சொன்னால் தரிசனம்னு அர்த்தம். அந்த பாவத்தினால், அந்த பொருளால் இந்த சுபாவமானது என்னவா மாறிச்சு? பராபாவமாக மாறிச்சு, பராபாவமாக மாறிடுச்சு. அந்த சத்து தான் சித்தை கூப்பிட்டு, சத்து சித்தை கூப்பிட்டா தான் வருவீங்க நீங்கள், வேறு யார் கூப்பிட்டாலும் வரமாட்டீங்க, தெரியுமா? ஈஸ்வர சங்கல்பத்தை தான் நாம் செயல்படுத்துகிறோம். அடிக்கடி சொல்லிடு, யார் பிஎம் ஆகணும், யார் சிஎம் ஆகணும், ஈஸ்வர சங்கல்பத்தை தான் நம்ம சித்துக்கெல்லாம் என்ன பண்ணுறோம், நமக்கு பிடிச்சவங்க நம்ம நினைக்கிறோம், நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட்டு வந்தோன்னு. இந்த உலகத்தில் இறையாட்சி தாங்க நடந்துக்கிட்டு இருக்கு, அதில் சந்தேகமே வேண்டாம், உறுதிப்படுத்துகிறேன் அடியேன். எத்தனையோ கல்மஷம் நீங்கள் பார்க்கலாம், எத்தனையோ தவறுகளை நீங்கள் பார்க்கலாம், எத்தனையோ ஆக்சிடெண்ட்டை பார்க்கலாம், எத்தனையோ அநீதிகளை பார்க்குற மாதிரி இருக்கும். தப்பாக நடக்குதுன்னு எல்லாம் பிம்பம்தான். ஆனால் அதெல்லாம் பார்த்து ஒரு லெசன் டீச் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்படி போனால் இதோடைய விளைவு இப்படி தான், இப்படி போனால் இப்படி இதான் விளைவு அப்படின்னு விளைவை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அதை ஆரம்பித்த நீங்கள் பார்க்கல, ஆதியை பார்க்கல, அந்தத்தை பார்த்துட்ருக்கீங்க. காரணத்தை பார்க்கல, காரியத்தை பார்க்குறீங்க. காரணத்தை பாருங்கள், இந்த வண்டி ஆக்சிடெண்ட்லாம் பாருங்கள், 2 பேருமே நடு ரோட்டில் வராங்க, 2 பேருமே ஹை ஸ்பீடில் வரான். ஒருத்தவன் லெஃப்டில் போகணும், ஒருத்தவன் லெஃப்டில் வரணும். அவனுக்கு லெஃப்டில், இவனுக்கு போகிறவனுக்கு லெஃப்டில் போனால் அவன் லெஃப்டில் வரணும், இவனுக்கு ரைட்டு. 2 பேருமே நடு ரோட்டில் வராங்க. ஸ்பீடு என்ன ஸ்பீடு, அவ்வளோ பெரிய ஸ்பீடு, ரேஸ்லேயே போகிற, கொஞ்சம் கூட அறிவில்லை, அவ்வளோ ஸ்பீடு, ஹை ஸ்பீடு. நான் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனேன், என்னை வந்து மோதிட்டானா இருக்கு. 2 பேருமே ஹை ஸ்பீடு, ஒரு செகண்ட்ஸில் நடக்குது. எத்தனை வாட்டி சொல்ல, வண்டியை ஸ்லோவாக போ, ஸ்லோவாக போ. எங்கே போகிற நீ? அப்படி யமலோகத்துக்கு போறியா? போ. அதான் விஷயம். இந்த சிசிடிவியில் போட்டு காட்டுறதுக்கு என்ன, யமலோகம் போகிற போகலாம், இப்படி பாருங்கள், இப்படி போனால் யமலோகம் போகலாம், யமலோகம் டிக்கெட்டு, டைரக்ட் டிக்கெட்டு, செகண்ட்ஸில் டிக்கெட்டு, வழி இல்லாத டிக்கெட்டு, அப்படி பார்த்து சிசிடிவி ஒரு பெரிய ஜெகத்குருவாக இருக்காங்க. உடனே முறுக்கிறது அந்த இதை வச்சுக்கிட்டு அறிவே இல்லை. அதான் பாவேன்னு, இந்த பாவம் அந்த பாவத்தினால, இது 3மே பாவம்தான். ஒன்று அபாவமாக இருக்குது, ஒன்று சுபாவமாக இருக்குது, ஒன்று பாவமாக இருக்குது. அந்த பாவேன்னு, இந்த பாவம் அந்த பாவத்தினால என்னவா ஆகுது? ச அஞ்சசா, சித்த சத்தாகுது, வேறு ஒன்றும் இல்லை, தர்சனமாகுது. ச அஞ்சசா இது ரொம்ப அரிய வார்த்தை, வேண்டாம், ஆனால் இது அரிய வார்த்தை. இது ச அஞ்சசா நிர்விகல்ப. இப்போ பேதங்கள்லாம் போச்சு, எதெல்லாம் உபாதின்னு சொன்னால அதெல்லாம் ஒன்றுமே தெரியல, எல்லா உபாதியும் கரைஞ்சி போச்சு. ஏன்னா ஒரு நிலையில் இந்த சூக்ஷ்ம உடம்பு அழிகிற இடம்லாம் வருது பின்னாடி. நிர்விகல்ப பரதத்துவம் சதா, வேற்றுமையற்ற, வேறுபாடுகள் எதுவுமே தெரியல, ஒன்று தான் தெரியுது. எங்கே பார்த்தாலும் ஒரே ஆத்மாவாக தெரியுது. ஆத்மாவாக தெரியுதா? பராதத்துவம் சதா பூத்வா, பிரம்மமாய் நிரந்தரமாய், பூத்வா ஆகி பரம்பவே, பரமாத்மாவாகிறாய், பிரம்மமாகிறாய், சொரூபத்து சர்வேஸ்வர நிலை. இந்த நிலையில் இருந்து ஒருத்தவன் காரியம் பண்ணான்னா அவன் காரியம் எப்படி நடக்கும்? சங்கல்ப மாத்திரன்னு சர்வசித்தி. அப்படி தான் நம்ம இந்த ஞான யஜ்ஞத்தை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பூரணமாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அமெரிக்கா போய் சம்பாதிச்சுட்டு வர்றது என்னுடைய நோக்கம் அல்ல. பேரு புகழ் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை எனக்கு, புரியுதில்ல? இந்த ஸ்டேட்லேயே நாடி நரம்பு கிராமமாக கூட போகட்டும் மக்கள், நம்ம சிஷ்யர்கள் போவாங்க. இதெல்லாம் என்னுடைய கனவோ கற்பனையோ நடக்குதா இல்லையா பாருங்கள். சங்கல்பம் இதான். இதுக்கு முன்னாடி விவேகானந்தர் போனார்,
அவர் யோகி எத்தனை எல்லாம் அங்கே போய் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இங்கே இருக்கிறவங்க சொல்லிக் கொடுத்துட்டியா? 25 ஸ்டேட்டில் தமிழ்நாடு விடப்பட்டிருக்கு. நான் சொல்லுவேன், ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். சொல்லுமே, தமிழ்நாட்டில் எத்தனை பேர் பிரம்மஞானத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க சொல்லுங்க. கற்றுக்கிட்டு வரேன்னு போனவனும் அமெரிக்காவில் செட்டில் ஆகிற மாதிரி க்ரீன் கார்டு வாங்கிட்டு அங்கே ரிஷிகேஷில் தங்கிடுறான், இல்லை காசிலே தங்கிடுறான். திரும்பி வந்து சொல்லித்தரணுமா வேண்டாமா தான் பிறந்த ஊருக்கு? ஏன் அந்த உணர்வு வரல? இல்லையா, அமெரிக்கா போகிறாங்களாம் ஃப்ளைட்டில் எல்லாம் கூப்பிட்றான். நம்மளால அங்கே இருக்கான், உலகம் ஃபுல்லாக நம்மளுங்க இருக்காங்கல்ல, கூப்பிட்றாங்க. அங்கே வந்து ஒரே ஒரு ஸ்பீச் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு வந்து $1,00,000 தரேன். டாலரா? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. 80 ரூபா போல் இருக்குது ஒரு டாலர் வர்த்து. இன்றைக்கி வர்த்து என்னது? 85 இருக்குது. அப்படின்னா $1,00,000 85 லட்சம். ஒரு ஸ்பீச்சுக்கு இவ்வளோதா? சரி போயிட்டு வந்துடுறோமே, அப்புறமா போயிட்டு அங்கேயே தங்கிடுது. தமிழ்நாடு அது எப்படியா போடும் போ. குறை சொல்லலை, இங்கே இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கலாம், இல்லை போயிட்டு வந்தால் சொல்லி கொடுத்துருக்கலாம், சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்லலை. என்னவோ போங்க. இந்த பாவத்தினால தரிசனமாகுது. இந்த பாவங்கிற சித்து அந்த பாவத்தினால சத்து சங்கல்பம் பண்ணால் தான் சித்து உள்ளே வர முடியும். அதை புரிஞ்சு, அதுக்கு தான் ஈஸ்வர கிருப்பான்னு டே 1 நீங்கள் போய் சுவாமிகிட்ட குரு வேணும் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஈஸ்வர கிருப்பா வந்தால் குரு கிருப்பா வந்தால் இந்த சாஸ்திர கிருப்பா. இது உள்ளே போகும், இல்லைன்னா உள்ளே போகாது. நீங்கள் உட்காந்துக்க ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காரு, சவுண்டு. நீங்கள் மீட் ஆகலை, அட்டன்டிவாக இல்லைன்னா, அத்வைதம் ஏற்படலைன்னா ஆனந்தமும் பிறக்காது, ஞானமும் பிறக்காது. இப்போ அப்படி இல்லையே, பூரணமாக இருக்கீங்களே. எல்லாரையுமே நான் பார்க்குறேன்னு 1 மணி நேரம் 1 நிமிஷத்தில் போயிடுதே. இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. எனக்கு மேலே நீங்கள் உள்ளே போகிறீங்களே ஆழமாக. சந்தோஷம். இந்த ஞானம் அனுபவத்துக்கு உபாசனா அனுஷ்டானம் அவசியம். 12 ஆண்டுகள் சொன்ன இந்த சிரவணத்துக்கு 6 ஆண்டுகளில் முடிஞ்சிருக்கு. அதுக்கும் மனனத்துக்கும் 12 ஆண்டுகள் சொல்லியே ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அந்த நேரத்தில் சொல்கிறேன்னா ஞாபகம் இருக்கோ இல்லையோ, இப்போயே சொல்லிடுறேன். இப்போதே சொல்லிடுறேன். மனனம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே பூர்வாங்க வேலையை இதெல்லாம் சொல்லிகிட்டே வரேன். அறிவு இருக்கிறவங்க பிடிச்சிக்குங்க, பின்னாடியே வாங்க. அதான் நான் முன்னாடியே சொன்னேன், எனக்கு தெரியாமலே சொன்னேன். இப்போ பெருமாளே சொல்லிட்டார், என்னை அறிவாய் என் பின்னாடி வருவாய். நிர்விகல்ப பரதத்துவம் சதா பூத்வா பரம்பவேத். சர்வேஸ்வர நிலையை நீங்கள் அடையிற. அகம்பாவம் பரித்தியஜ்ய, அகங்காரத்தை விடு. ஜகத் இதெல்லாம் அதுங்க முடிஞ்சிச்சு, அங்கே மேட்டரெல்லாம் முடிஞ்சிச்சு. இது ஜென்ரலாக வரக்கூடிய மந்திரங்கள். கேஷுவலாக ஒரு உபநிஷத்தில் எல்லாம் தொட்டு வரும், இங்கே தொட்டு வரும். அது ரிஷிகள் எடிட்டிங் அந்த காலத்தில் ஒழுங்காக லேர்ன் பண்ணலன்னு நினைக்கிறேன். எடிட்டிங் ஒழுங்காக படிக்கலைன்னு நினைக்கிறேன். சிலதை முன்னாடி போடுவாங்க, சிலதை நடுவில் போடுவாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன பார்க்குறாங்களோ எழுதிடுவாங்க போல். எடிட் பண்ணால் இப்போ எடிட்டிங் பெரிய கஷ்டமான வேலை, அது தெரியுமில்ல. 1000 புள்ளிகள் இருக்குது, சுவாமி தன்னை 1000மாக பிரித்து வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சாலும் நான் வரிசைப்படுத்துறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். வரிசைப்படுத்தணும்ல, கீழேருந்து நகத்துலேருந்து ஆரம்பித்து நகசிக்கா வர்ணன்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில். நக்கன்னா நகம், கால் நகம். சிக்கானா சிகரம், உச்சி முடி வரைக்கும் வர்ணனை பண்ணுவாங்க. கவிஞர்கள் அதெல்லாம் எக்ஸ்பர்ட்டு. பொதுவாக பெண்களை வர்ணனை பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்களாம் எழுதுகிறானுங்க, நேஷனல் அவார்டெலாம் கிடைக்குது. பார்த்தீங்கல்ல, இருக்கட்டும், டைவேட் ஆகக்கூடாது. என்னாச்சு? அகம்பாவம் பரித்தெஜ்ஜ. எடிட்டிங் சரியாதனால முன்னாடி வர மந்திரங்கள்லாம் பின்னாடி வருது சிலது, பார்க்கலாம். அகம்பாவம் பரித்தியச்ச, அகங்காரத்தை உடுப்பா. உன் ஐடியாலாம் விட்ரு. உன் ஐடியா 100 வருஷத்தில் நீ எத்தனை வருஷம் உட்காந்து தியானம் பண்ணி கண்டுபிடிச்ச? நான் 1000 வருஷம் உட்காந்து தியானம் பண்ணி கண்டுபிடிச்சி எழுதி வச்சுருக்கேன் தம்பி அப்படின்னு வேதம் சொல்லுது. புரியுதா? அகம்பாவம் பரித்தியச்ச ஜகத் பாவனா ஈதிருஷம். ஜகத் பாவனை என்ன? ஜகத் உன்னுடைய சிந்தனையை விடு, ஜகத்தை பற்றிய சிந்தனையை விடு. ஜகத் பாவனா அபாவத்தையும் விடு, சுபாவத்தையும் விடு, அபாவத்தையும் விடுன்னு சுருக்கமாக சொல்லுது. உங்களுக்கு புரியறதுக்காக அந்த வார்த்தை சுபாவம் பாவம். சுபாவம்னா என்ன? மனுஷன் அவங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி செய்கிறாங்க, அது பேர் சுபாவம். அது மாற முடியுமா? சுபாவம் மாறாது சொல்லுவாங்களே, ஸ்வரூபம் மாறாது, சுபாவம் மாறும். சுபாவத்தை அறிவால் மாற்றிடலாம்.
இதான் மெய்ப்பொருள்னா அப்புறம் பொய் எப்படி நீ பிடிப்பேன்? இதான் மெய்ப்பொருள், இதான் உன ரூட்டு, இதான் நீ ஜெயிக்கிறதுக்கு வழின்னு சொன்னால், இல்லை இல்லை எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஏன் இஷ்டப்படியே நான் போகிறேன். இருக்கான் அது மாதிரிலாம் இருக்கான்ப்பா. ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாதவனாம் இருக்கான். விதி வசத்தில் போவான், இல்லை சோபாவம் வசத்தில் போவான். யார் பேச்சும் கேட்க மாட்டான். எப்போ பார்த்தாலும் சூழ்நிலை சரியில்லாம்பான். தரித்திரம் பிடிச்சவன். தரித்திரமாக பிறக்கலாங்க, தப்பு இல்லைங்க. எந்த ஒரு கீழான நிலையிலையும் பிறக்கலாம். தரித்திரத்தில் வாழ்கிறது அறியாமை, தரித்திரத்தில் சாகிறது மகா கொடுமை. அறிவு தாங்க. அறிவு பெறுவதுக்கு முன்னாடி எதுக்கு போகத்துலலாம் ஈடுபடுற? உனக்கு அறிவு இல்லைல்ல, போகத்தெல்லாம் நிறுத்து, விரதம் இரு. அறிவு வர வரைக்கும் விரதம் இரு. எதுக்கு போகம் பண்ணுற நீ? அகம்பாவம் பரித்திய ஜகத்பாவம் ஈதிருஷம் நிர்விகல்பசிதோ வித்வான் பூயோ ந ஆப் அனுஷோச்சதி. இப்போ நிர்விகல்ப நிலையில் உன்னுடைய சித்து ரீச் ஆகிடுச்சுன்னா நீ வித்வான். அங்கே என்ன சர்வகினாகிற, அங்கே வந்து பூயோ மீண்டும் இந்த சோச்சிருக்குல்ல, சோச்சுனா சிந்திக்கிறது, கவலைப்படுறது, கவலை துக்கம் சோகம் அதெல்லாம் உனக்கு வராது. எப்படின்னு கேட்டால் சரீலே சைந்தவம் எதுவத்தே. சரீல்னா நீரில் உப்பு போட்டால் கரைஞ்சிரும். நீரில் உப்பு போட்டால் கரைஞ்சிரும். சலீலே சைந்தவம் எதுவத்தே சாமியம் பவதி யோகத்தக. அப்படி சித்தானது சத்தில் கரைஞ்சி போகட்டும். நீரில் உப்பு எப்படி கரையுதோ அதுபோல் சித்தானது சத்தில் கலந்து போகி ஒன்றாகி நிற்கிறான். சாமியம் பவதி, ஒன்றாகி நிற்கிறான். ததா ஆத்மனஸோ ஐக்கியம், அதாவது ஆத்மாவும் மனசும் எப்படி சத்தும் சித்துங்கிற வார்த்தைக்கு சித்தும் மனசுன்னு சொல்கிறாங்க. ஒன்று தான் சொல்லுவாங்க அவங்க. நாம் தான் புரியறதுக்காக சித்தை பிரித்து காமிக்கிறோம். இப்போ இங்கே சித்து சத்து தெரியலன்னா இந்த மந்திரங்கள்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. சித்து சத்தை பிரித்து பார்த்தா தான். பாவேன்னா என்ன அர்த்தம்? பாவம்னா இறைவனால் பாவத்தை, இந்த சத்தால் சித்தை வசீகரிக்க ஐக்கியம். ஏற்றுக்கணும்ல, நான் வரேன்னாலும் ஏற்றுக்கணும்ல. நான் கூட எத்தனையோ முறை மேலே வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சில நேரம் கடுப்பாக இருக்கும். என்னடா இது அப்படி ரொட்டீன் ஒர்க்கே பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. தத்த ஆத்மனஸ்வர் ஐக்கியம், இந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் ஆக அதை சமாதிர் அபிதீயத்தை, சமாதி என்று சொல்கிறார்கள். ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை சித்து சத்தோட சிவபோகம், உங்களுக்கு புரிகிற பாஷை. சிவயோகம் சிவபோகமாகிறது, ரெண்டற்ற நிலை. அந்த நிலையில் ஆனந்தம் மட்டுமே நிற்கும். ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், ஆண் பெண் சேர்ந்த நிலை, எல்லாம் அது ஒரு சிம்டம்ஸ் தான், ஒரு இது காமிக்கிறது தான் அது. அந்த மாதிரி சமாதிர் அபீதியத்தே. அச்சா, இது வரைக்கும் இருக்கட்டும். ஓவர் டோஸ் கொடுக்க வேண்டாம்னா நாளைக்கு இந்த மந்திரம், இந்த உபநிஷத்து பூர்த்தியாகும். 92 இது 93 வந்து நாளைக்கு அறிவிப்போம். எனக்கு நான் அறிவிச்சிட்டோமா? சரி இருக்கட்டும். இன்றைக்கி வந்து 26 மந்திரம் பார்த்துருக்கோம். எத்தனை ஆரம்பித்தோம்? 22, 23, 24, 25, 26, 5 மந்திரம். சரி, இது வரைக்கும். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு.